இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோஸ்டிங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி வந்து ஒரு பெஸ்ட்டான ஹோஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணுறது, அப்படி செலக்ட் பண்ணும்போது அதில் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ என்னடா அது இன்னும் இந்த சேனலில் வந்து ஹோஸ்டிங்கை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து வந்து எப்போ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்போ பிளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, எப்போ பிளாக்கர் டு வேர்ட்ப்ரெஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறது, இந்த வீடியோலாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து கேள்வி இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க, இந்த பிளாக்கர் டு வேர்ட்ப்ரெஸ் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதே மாதிரி ப்ராப்பர் எஸ்இஓ வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து வீடியோ வந்து போடுவோம். ஏன் இந்த ஹோஸ்டிங்கை பற்றி நான் வந்து 2-3 வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக்கர் வச்சிருக்கக்கூடிய ஒரு யூசர் வந்து டேரெக்டாக வந்து இப்போ வேர்ட்ப்ரெஸ் வராரு அப்படின்னா, அவருக்கு முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய டவுட்ஸ் அண்ட் நிறைய அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங்கில் தான். ஸோ இந்த ஹோஸ்டிங்கை நம்ம தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னா, அவர் வந்து ஈஸியாக வேர்ட்ப்ரெஸ்க்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுவார். புரியுதுங்களா? ஸோ மிகப்பெரிய பயம் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஹோஸ்டிங் சைட்டில் போயிட்டு எந்த ஹோஸ்டிங் வாங்குறது, எந்த பிளான் வாங்குறது, உண்மையிலேயே அவர் வச்சிருக்கக்கூடிய, அவர் கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்டுக்கு வந்து என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் வந்து தேவை அப்படிங்கிற அந்த ஒரு டவுட்ஸை கிளியர் பண்ணுற விதமாக தான் என்னுடைய இந்த ஹோஸ்டிங் வீடியோ 2-3 வீடியோ வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஐ திங்க் வந்து இன்னும் ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் ஹோஸ்டிங்கில் கொஞ்சம் வேறு டாப்பிக்கில் வரும். தென் அந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டொமைன் ஆட் பண்ணுறது, ஸோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபர்தராக அடுத்தடுத்து வந்துடும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் எந்த ஹோஸ்டிங் சைட்டில் வாங்கினாலும் சரி, வேர்ட்ப்ரெஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடைய டேஷ்போர்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் அவசரப்படாதீங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணுவோம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு வெப் ஹோஸ்டிங் வந்து நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நோட் பேட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுனேன். ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சைட்டில் போயிட்டு இப்போ நீங்கள் ஹோஸ்டிங் வந்து வாங்க போகிறீங்க. உண்மையிலேயே அந்த சைட்டை பற்றி பப்ளிக் வந்து என்ன ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கிறாங்க. சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் ஆர்டிக்கலாக வந்து போட்டிருப்பாங்க. அதில் வந்து டெக்னிக்கலாகவும் வந்து போட்டிருப்பாங்க. அந்த உண்மையிலேயே அந்த வெப்சைட்டை பற்றின ரிவ்யூ மாதிரி அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டிக்கல் நீங்கள் வந்து படித்து பாருங்கள். அண்ட் யூடியூப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெப்சைட் ஹோஸ்டிங்கை பற்றின ரிவ்யூ வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி உங்களுக்கு வந்து ட்ரஸ்டடாக இருக்குதா, அதில் எவ்வளோ டிஸ்க் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானை பற்றியே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சில பேர் வந்து ரிவ்யூ வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிவ்யூ வந்து பாருங்கள். சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஹோஸ்டிங் வந்து வாங்க போகிறீங்களோ பர்டிகுலர் அந்த பிளான் வந்து உங்களுக்கு வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ வந்து பார்த்துக்குங்க. தென் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி. ஸோ நிறைய இந்த ஹோஸ்டிங் தரக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா 99.5% வந்து அப்டைம் தருவாங்க. ஸோ ஹோஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 99.9% வந்து அப்டைம் வந்து தராங்க. ஸோ அந்த அப்டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்வர் வந்து எந்த ஒரு நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகாது. ஸோ 99.9% வந்து எங்களுடைய சர்வர் வந்து டவுன் ஆகாது. ஸோ அதனால் உங்களுடைய வெப்சைட் வந்து எந்த ஒரு டைம்லையும் உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் போகவே போகாது அப்படிங்கிற இந்த கேரண்டி வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஹோஸ்டிங் பிளான் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிளானில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கனெக்ஷன். இப்போ ஒரு யூசர் வந்து உங்களுடைய வெப்சைட் வந்து கனெக்ட் பண்ணுறாரு, உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து போட்டு விசிட் பண்ணுறாரு. அப்படி விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபாஸ்ட் கனெக்ஷனாக வந்து இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஸோ லோடிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாலாம் இருக்கக்கூடாது. அதனால் அந்த ஃபாஸ்ட் கனெக்ஷன் வந்து இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய ரிவ்யூவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல். ஸோ இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஸோ மேபி வந்து சில ஹோஸ்டிங் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாறுதல்களோட உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து தருவாங்க. இப்போ ஹோஸ்டிங் சைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஹச் பேனல் வந்து தருவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த சி பேனலை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோஸ்டிங்கில் தரக்கூடிய ஹச் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்டிங் வந்து வாங்க போகிறீங்க, அதில் வந்து ஏதோ ஒரு பிளான் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாவது வந்து ஹிடன் சார்ஜ் வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ சில வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேண்ட்வித் வந்து சம் லிமிட்டேஷன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்டொமைன் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. சில இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெனிவல் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்துங்க. நீங்கள் ஒரு பிளான் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க, 1 இயர் கழிச்சு அதுக்கு வந்து எவ்வளோ ரெனிவல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த பட்ஜெட்லாம் உங்களுக்கு வந்து ஓகே ஆச்சு அப்படின்னா தென் அந்த பிளான் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ஃபியூச்சர்ஸ். சர்வர் ஃபியூச்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது நேற்று வீடியோவில் நம்ம வந்து போட்டிருந்தோம். பார்ட் 4 வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள். அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். பார்ட் 3 பார்ட் 4 2 வீடியோவும் போய் பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு பிளான் வந்து வாங்க போகிறீங்க.
ஸோ அந்த பிளானில் வந்து உண்மையிலே எவ்வளோ வந்து டிஸ்க் ஸ்டோரேஜ் வந்து தராங்க, அதில் எத்தனை நம்பர் ஆஃப் மெயின் டொமைன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை நம்பர் ஆஃப் சப்டொமைன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதோடைய ரேம் வந்து எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். ரேமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 512 MB ரேம் தான் தருவாங்க. கொஞ்சம் பிஸ்னஸ் மாதிரியான வெப்சைட், ப்ரீமியம் வெப்சைட் நீங்கள் வாங்குறீங்க, ப்ரீமியம் ஹோஸ்டிங் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 GB ரேம் தருவாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இந்த ரேமோட குவான்டிட்டி வந்து இருக்கும், புரியுதுங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் வந்து எவ்வளோ தராங்கன்னு பாருங்கள். சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது லிமிடேஷன் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். சில வெப்சைட்டில் வந்து 10 GB தான் நாங்கள் வந்து மந்த்லி தருவோம், சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 GB வரைக்கும் மந்த்லி தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேண்ட்வித் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிராஃபிக் வந்து கண்ட்ரோல் பண்ணும், எத்தனை விசிட்டர்ஸ் வந்து விசிட் பண்ணணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்வித் வந்து பண்ணும், புரியுதுங்களா? ஸோ அதனால் அந்த பேண்ட்வித்தோட லிமிடேஷன் வந்து பார்த்துங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போ எல்லா வெப்சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட், அன்மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்டிங் வாங்குறப்ப நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பிளானில் வந்து எவ்வளோ லிமிடேஷன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஹோஸ்டிங் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க, ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிங்க. அண்ட் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது அந்த ஹோஸ்டிங் சைட்டில் வந்து ஹோஸ்டிங் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து எப்படி கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது, ஸோ நம்ம கேள்வி கேட்ட உடனே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அந்த டீட்டெயிலாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் அண்ட் டிராஃபிக். ஸோ சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், ஸோ பேண்ட்வித் வந்து லிமிடேஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்மீட்டர் பேண்ட்வித் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அன்மீட்டர் பேண்ட்வித்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்வித் வந்து மென்ஷன் பண்ணாமல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸோட கவுண்டிங் வந்து போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 இல்லைனா 1 lakh per month விசிட்டர்ஸ் வந்து அலோடு அப்படின்ற மாதிரி இந்த விசிட்டர்ஸோட கவுண்டிங் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளான் வந்து சூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த பிளான் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்தடுத்து என்னோடய வெப்சைட் வந்து அடுத்த டெவலப்மெண்ட்டுக்காக நான் கொண்டு போகிறேன், அதிகமான போஸ்ட் போகிறேன், என்னோடய வெப்சைட்டில் அதிகமான டிராஃபிக் வருது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்க அந்த பிளானில் வந்து அப்கிரேட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சர்வீஸ் வந்து குறிப்பிட்ட அந்த ஹோஸ்டிங் சைட்டில் வந்து பண்ணுறாங்களான்னு பாருங்கள். சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அதே பிளானில் தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த நீங்கள் ஒரு பிளான் வாங்குறீங்கன்னா அடுத்து வந்து அதில் அப்கிரேட் பண்ண மாதிரியான விஷயங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லா வெப்சைட்லையும் கொடுப்பாங்க. ஸோ மேபி சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்கிரேட் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து கவனித்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா உங்களுடைய வெப்சைட் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கலாம், ஃபியூச்சரில் வந்து மேபி வந்து நீங்கள் எழுதக்கூடிய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டுக்கு அதிகமான விசிட்டர்ஸ் கூட வரலாம், புரியுதுங்களா? ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் ஸ்பேஸ், பேண்ட்வித் எல்லாமே வந்து அதிகமாக தேவைப்படும், புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இருக்குதான்னு பாருங்கள், அந்த மாதிரி சர்வீஸ்லாம் வந்து கொடுக்குறாங்களான்னு பாருங்கள், புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து அப்கிரேட்லேருந்து டவுன் சைஸும் நீங்கள் பண்ணிக்கிற அந்த பேக்கேஜும் இருக்குதான்னு நீங்கள் வந்து பார்த்துங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேக்கப். ஸோ உங்களுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி பேக்கப் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய வெப்சைட் வந்து யாராவது வந்து ஹேக்கிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய சைட்டோட பேக்கப் வந்து அந்த சர்வர் நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கணும். ஸோ அவங்க வந்து எடுத்து வச்சுருக்கணும். அப்படி எடுத்து வைக்கல அப்படின்னா அது வந்து பிரச்சனையாகும். உங்களுடைய சைட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, உங்களுடைய சைட் வந்து ஆட்டோ பேக்கப்பில் வந்து ரெகுலர் பேக்கப்பாக இருக்குதா, இல்லை வந்து அதாவது டெய்லி பேக்கப்பாக இருக்குதா, இல்லை வீக்லி பேக்கப்பாக இருக்கா, இல்லை மந்த்லி பேக்கப்பாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. சில வெப்சைட்டில் இதை மென்ஷன் பண்ணாமல் கூட இருப்பாங்க. ஒருவேளை உங்களுடைய சைட் வந்து ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட கஸ்டமர் கேரில் நீங்கள் வந்து அந்த மாதிரி சாட் மெசேஜ் பண்ணி ஸோ சைட் வந்து ஹேக் ஆகிடுச்சு, என்னுடைய கண்டென்ட் எல்லாமே நான் வந்து திரும்ப எனக்கு வந்து வேறு ஒரு டொமைனில் நான் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ அவங்க வந்து பேக்கப் எடுத்து வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் எல்லாமே திருப்பி தர முடியும். பேக்கப்பே எடுக்கல அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய சிக்கலாயிரும். ஹேக்கிங் ஆச்சுன்னா அதோட சரி தான், இப்போ இதனுடைய சைட் வந்து அதோட சரி தான், அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 300 போஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த 300 போஸ்ட்டுமே அப்படியே அவ்வளோதான் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ திரும்ப ரெக்கவரே பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஸோ அது வந்து ஆட்டோ பேக்கப்பாக இருக்குதான்னு பார்த்துங்க. அப்படி ஆட்டோ பேக்கப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டெய்லி பேக்கப்பாக இருக்குதா, இல்லை வீக்லி பேக்கப்பாக இருக்குதா, இல்லை உங்களுக்கு வந்து மந்த்லி பேக்கப்பாக இருக்குதான்னு பாருங்கள். ஸோ சில வெப்சைட்டில் வந்து இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர் அந்த சப்போர்ட்டில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் லொக்கேஷன். ஸோ சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் GoDaddy போகும்போது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து சர்வர் லொக்கேஷன் வந்து எந்த லொக்கேஷன் வந்து கேட்பாங்க. அதில் வந்து யூஎஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏசியான்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணி நான் ஹோஸ்டிங் வந்து வாங்கியிருக்கேன் GoDaddyயில். ஹோஸ்டிங் சைட்டில் வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் நான் வந்து ஹோஸ்டிங் வாங்கியிருக்கேன் ஹோஸ்டிங்கர் சைட்டில். பட் உங்களுக்கு வந்து அதில் லொக்கேஷன் வந்து அதில் நம்ம சூஸ் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சாலும் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட்
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் சைட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து USA, ஏசியா அண்ட் யூரோப், UK வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 லொக்கேஷனை பேஸ் பண்ணி உங்களுடைய சர்வர் வந்து ரன்னிங் ஆகியிருக்கு. ஸோ புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹோஸ்டிங் சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்வர் லொக்கேஷன் வந்து எந்த லொக்கேஷன் அப்படின்றத பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஹோஸ்டிங் சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த ஹோஸ்டிங் வாங்குறப்ப இந்த மாதிரி லொக்கேஷன் கேட்குறாங்களான்னு பாருங்கள். கேட்டால் நீங்கள் வந்து ஏசியான்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து எந்த கண்ட்ரி ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறீங்களோ ஸோ அதை சுற்றி அந்த இதை சுற்றி உங்களுக்கு வந்து சர்வர் லொக்கேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சைட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ் யுவர் வெப்சைட் நீட். ஸோ உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பர்சனல் பிளாக் எழுத போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது, இல்லை நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் மாதிரியான வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் மாதிரியான வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு நியூஸ் சம்மந்தமான ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் கிரியேட் பண்ண போகிற அந்த கேட்டகரி வெப்சைட்டுக்கு வந்து என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எந்த ஹோஸ்டிங்கில் இருக்குது, எந்த ஹோஸ்டிங் பிளானில் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ நான் வாங்கியிருக்கக்கூடிய ஹோஸ்டிங் சைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோஸ்டிங் சைட்டில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நேற்று வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ ஒரு ஹோஸ்டிங் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எந்தெந்த ஹோஸ்டிங் சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து தராங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சைட்டில் ஹோஸ்டிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். ஸோ என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து GoDaddyயை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹோஸ்டிங் சைட்டில் கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மற்ற சைட்டோட GoDaddy கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரைஸ் இருக்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோஸ்டிங்கர் இல்லைனா ப்ளூ ஹோஸ்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் கிரவுண்ட் இருக்குது. ஸோ அதுவுமே நல்ல ஒரு சைட்டு தான். அடுத்து A2 ஹோஸ்டிங் இருக்குது. ஸோ இந்த சைட்லாம் நீங்கள் போயிட்டு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணிக்க, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய வெப்சைட்டுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்கே பிளான் இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? ஸோ நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வீடியோ போய் பாருங்கள். மொத்தம் 7 வெப் ஹோஸ்டிங் சைட்டோட ஃபீச்சர்ஸ்லாம் நான் வந்து அவங்க என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்ட் 4 வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ்னை பற்றின சீரிஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த சீரிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டு போங்க. அதில் வந்து வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே அப்டேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.